ஹே காய்ஸ்! வேர்ல்ட் வார் எங்கேயோ தான் நடக்குது. நம்ம இந்தியா சேஃபா தான் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, நம்ம வீட்டுக்குள்ளேயே இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. கோல்டு, பெட்ரோல், டீசல் அந்த மாரி எல்லாத்தோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இருக்கோம். இந்த மாரி டைம்ல மிடில் கிளாஸ் ஆன நாம எப்படி சர்வைவ் ஆகுறது? நம்ம ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையெல்லாம் கட் பண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க யூஸ் பண்ணாம நெறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பீங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து அந்த ஆட்டோ டெபிட்லேருந்து எடுத்து விட்டாவே நம்மளுக்கு பாதி காசு சேவ் ஆகும். கேட்ஜெட்ஸு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டு நம்ம நெறைய இஎம்ஐ போட்டு ஒரு சில விஷயம்லாம் வாங்குவோம். ஸோ அந்த மாரி எக்ஸ்பென்சிவ் திங் இப்போதைக்கு இருக்க கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வாங்காம இருக்க. சம்டைம்ஸ் குக்கிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஸ்விக்கி போட்டுக்கலாம், ஜொமேட்டோ போட்டுக்கலான்ட்டு வீக்லி 4 டைம்ஸ்லாம் ஆர்டர் பண்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் நான் வந்து இப்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் கூட. ஓகே, இப்ப நீ சொன்ன மாரி இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஆனா, இப்ப இந்த அமௌண்ட்ட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்காம, எப்படி நான் வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம்.